கைஸ் பேக்ரவுண்டில் நான் ஆடுற மாதிரி எப்படி அக்யூரேட்டாக M187க்கு அதாவது டபுள் பேரலுக்கு எப்படி ட்ராக் பண்ணணும், எப்படிலாம் எய்ம் வைக்கணும், எப்படி சொல்லி தருப்பேன். அதாவது எப்படின்னா, இப்போ நீங்கள் ஒயிட் டாட்டில் இருந்தீங்கன்னா எப்படி ட்ராக் பண்ணணும், ரெட் டாட்டில் இருந்தால் எப்படி ட்ராக் பண்ணணும். சப்போஸ் நான் க்ளோவால் போட்டு ஆடுவேன் ப்ரோ, அதுக்கு எப்படி ட்ராக் பண்ணணும். இல்லை ப்ரோ க்ளோவாலே போட்டால் கூட நான் எய்ம் எதில் வச்சு ஆடணும்னு தெரில, ஒயிட் டாட்டில் வச்சு ஆடணுமா ரெட் டாட்டில் வச்சு ஆடணுமா, அதுக்கு எப்படி ட்ராக் பண்ணணும். சப்போஸ் ரெண்டுலேயும் வச்சா கூட எப்படி ட்ராக் பண்ணலாம் அப்படிங்கிறத முதற்கொண்டு இந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணால் அப்படின்ட்டு கைஸ், ஓகேவா. ஸோ இந்த மாதிரியான கண்டென்ட் நம்ம சேனலில் நிறையா வரும். ஸோ புதுசாக பார்க்குறோம் யாராக இருந்தால் எல்லாரும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க கைஸ், ஓகேவா. அப்புறம் இருந்தாங்க கைஸ் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி, ஸோ ஃபாலோ பண்ணாதான் ஃபாலோ பண்ணிங்க. இதுலேயுமே சில வீடியோஸ்லாம் போகலான்னு இருக்கேன். ஸோ உங்கள் சப்போர்ட் இதுலேயும் கொடுங்க கைஸ், ஓகேவா. ஹாய் ஃபேம், நான் தான் உங்களை ரீக்ஸப். வாங்க கைஸ் நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். இப்போ நீங்கள் வந்து க்ளோவால் போட்டு எய்ம் வந்து ஒயிட் டாட்டில் வச்சு ட்ராக் பண்ணிங்கன்னா என்ன மாதிரி ட்ராக் பண்ணணும், அதுக்கு வந்து ஒரு டாப் 3 ஸ்டெப்ஸ் இருக்குது கைஸ், ஓகேவா. அதை ஃபாலோ பண்ணால் மட்டும் தான் நீங்கள் இந்த மாதிரிலாம் கரெக்டாக அடிக்க முடியும். ஸோ அதுக்கான ட்ராக்கிங் ஸ்டைல் என்னென்னா சைடு ட்ராக் கைஸ், ஓகேவா. ஸோ அதுக்கான ஒரு டாப் 3 ஸ்டெப்ஸ் இருக்குது. நான் அதை ஸ்டெப்பாக சொல்கிறேன், நோட் பண்ணிங்க, ஓகேவா. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, ஜாய்ஸ்டிக் வந்து எனிமி எந்த பக்கத்து போகிறானோ அந்த பக்கத்து போகிற மாதிரி இழுத்து விட்டுங்க கைஸ், ஓகேவா. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ரொம்ப முக்கியமானது. ஸோ எனிமி எந்த பக்கத்து இருக்கானோ அந்த பக்கத்து 10 மணிக்கு ஜாய்ஸ்டிக் லைட்டாக இழுத்து விட்டுங்க. இழுத்து விட்டுக்கிட்டே லேண்ட் ஆகணும். லேண்ட் ஆகி கால் தரையில் பட்டதுக்கு அப்புறமா தான் நீங்கள் ட்ராக் பண்ணணும். அது வரைக்கும் ட்ராக் பண்ணக்கூடாது, ஓகேவா. ரெண்டாவது ஸ்டெப்பு, கால் தரையில் பட்டுக்கணும். ஜம்பிங்கில் இருக்கும்போதோ ஏரில் இருக்கும்போதோ ட்ராக் பண்ணாதீங்க, அக்யூரசி ரொம்ப மிஸ் ஆகும். ஸோ அதனால தரையில் லேண்ட் ஆனதுக்கப்புறம் ட்ராக் பண்ணுங்கள். ஒயிட் டாட்டில் இருக்கும் அதே மாதிரி கேம், ஓகேவா, பார்த்துக்குங்க. அதுக்கப்புறமா சைட் ட்ராக் பண்ணிடுங்க. சைட் ட்ராக்னா புரியல அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கிளிப் பாருங்கள். இந்த மாதிரி ட்ராக் பண்ணுங்கள். ட்ராக் பண்ணிட்டீங்கன்னா அப்படியே தரையில் தான் போய் விழுகும். நல்லா பாருங்கள், ஜாய்ஸ்டிக் எங்கிட்டு போயிருக்கானோ அதுக்கு 10 மணிக்கு இழுத்து விட்டுருக்கேன். கால் தரையில் பட்டிருக்கு, அப்படியே சைட் ட்ராக் பண்ணியிருக்கேங்க, ஓகேவா. இவ்வளோ தான் சிம்பிள். இதை நீங்கள் பண்ணிவிட்டு அப்படியே க்ளோவால் போட்டுருங்க. பெர்ஃபெக்டாக தலையில் மட்டும் தான் லாக் ஆகும். ஸோ மேக்ஸிமம் க்ளோவால் போட்டு ஒயிட் டாட்டில் வச்சு நான் ஆட போகிறேன் அப்படிங்கிறவங்க டபுள் பேரலுக்கு இந்த மாதிரி ட்ராக் பண்ணுங்க, ஓகேவா. அது மட்டும் இல்லாமல் நான் சொன்ன ஒரு டாப் 3 ஸ்டெப்ஸ் சொன்னால் பார்த்தீங்களா, அது ரொம்ப முக்கியமானது. அதை நல்லா பக்காவாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு ஆடுங்க. ஸோ இதுதான் முக்கியமானது, ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து நம்ம க்ளோவாலே போடாமல் ஒயிட் டாட்டில் ட்ராக் பண்ணணும்னா எப்படி ட்ராக் பண்ணணும் அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்படியே சொல்லித்தரேன். ஸோ அதை நோட் பண்ணிங்க, ஓகேவா. இதுக்கான ட்ராக்கிங் ஸ்டைல் வந்து யூ ஷேப் கேஸ், ஓகேவா. இதுக்கான ஸ்டெப்ஸ் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து இந்த மாதிரி ட்ராக் பண்ணணும்னா கால் தரையில் படுறதுக்கு முன்னாடியே நீங்கள் ட்ராக் பண்ணியிருக்கணும் கேஸ், ஓகேவா. ஃபஸ்ட்டு சொல்லியிருக்கிறதே வேறு மாதிரி சொல்லியிருப்பேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒயிட் டாட்டில் வச்சு ஓப்பனில் ஆட போகிறோம். அப்படிங்கிறப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்கள் கால் தரையில் படுறதுக்கு முன்னாடியே நீங்கள் ட்ராக்கிங் பண்ணியிருக்கணும் கேஸ், ஓகேவா. அது வந்து யூ ஷேப் தான் பண்ணியிருக்கணும். ஒயிட் டாட்டில் எய்ம் இருக்கணும் கேஸ், ஓகேவா. நீங்கள் ஒயிட் டாட்டில் எய்ம் வச்சு க்ளோவால் போடாமல் ஓப்பன்லேயே ஆட போகிறேன் ப்ரோ அப்படிங்கிறவங்க என்ன பண்ணணும்னா யூ ஷேப் ட்ராக் பண்ணுங்கள். அதே சமயத்தில் யூ ஷேப் சில பேர் தப்பாக பண்ணுறீங்க. அது எப்படி பண்ணணுங்கிறதே நான் சொல்லித்தரேன். அதுக்கு முன்னாடி கால் தரையில் படுறதுக்கு முன்னாடி ட்ராக் பண்ணியிருக்கணும், ஓகேவா. அதனால் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ நான் ஸ்லோ மோல உங்களுக்கு அதை அப்படியே ப்ளே பண்ணுறேன். எப்படின்னா, இப்போ நான் கால் தரையில் முன்னாடி ட்ராக் பண்ணியிருக்கேன். ஆனால் இப்போ பார்த்தீங்களா, கால் தரையில் பட்டுருச்சு கேஸ், ஓகேவா. கால் தரையில் பட்டிருக்கு, அப்போ தான் புல்லட் போயிருக்கு. புரியுதா கேஸ்? நான் இதை தான் சொல்ல வரேன். அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் ஜம்பிங் பண்ணி அடிக்கிறீங்க ஓப்பனில் அப்படின்ற டைமிங்கில் மட்டும் நீங்கள் கால் தரையில் படுறதுக்கு முன்னாடியே ட்ராக்கிங் ஆரம்பிச்சிருங்க. கால் தரையில் படுறப்ப புல்லட் போயிருக்கணும், ஓகேவா. ஸோ கால் தரையில் படுறதுக்கு முன்னாடி ஒரு 0.3 செகண்ட்ஸ்க்கு முன்னாடி ட்ராக் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா கரெக்டாக கால் தரையில் படுறப்ப தரையில் போய் லாக்காடிங்க, ஓகேவா. இதே நீங்கள் வந்து கீழே தான் தரையில் தான் இருக்கீங்க, அப்பயே நீங்கள் ட்ராக் பண்ண போறீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. தரையில் இருக்கும்போது சும்மா நார்மலாக அவன் எந்த பக்கத்து போனாலும் அந்த பக்கத்து 10 மணிக்கு ஒரு யூ ஷேப் அப்படியே சுற்றி விட்டிங்கன்னா தரையில் வந்துருங்க, ஓகேவா. இதுதான் சிம்பிள். ஸோ இதுக்கான ட்ராக்கிங் ஸ்டைல் நிறைய பேர் தப்பு பண்ணுறீங்க. யூ ஷேப் எல்லாருமே என்ன பண்ணுறீங்கன்னா சும்மா ட்ராக் பண்ணுறீங்க. அப்படி பண்ணவே கூடாது. யூ ஷேப் ப்ராப்பரான யூ ஷேப்னா இதுதான் கேஸ், பார்த்தீங்கன்னா நல்லா தெரியுதா கேஸ். இந்த இடத்துல இருந்து அப்படியே சுற்றி அந்த கீழே ஃபுல்லாக வரணும். இப்படி வந்து மேலே போனால் மட்டும்தான் யூ ஷேப் ட்ராக் ஸ்டைல், ஓகேவா. ஸோ இதுதான் ப்ராப்பரான யூ ஷேப் ட்ராக் ஸ்டைல். நல்லா பாருங்கள், ஸ்லோ மோ நல்லா ரிட்டர்ன் கூட போடுறேன். நல்லா பாருங்கள், அந்த ஃபயர் பட்டன் வந்து அப்படியே நல்லா அப்படியே அந்த இடத்தையே சுற்றி வரணும். அப்படி சுற்றி வந்து மேலே கொண்டு போனால் மட்டும் யூ ஷேப்பு. ஸோ மேக்ஸிமம் யூ ஷேப் எல்லாமே தப்பாக பண்ணுறீங்க. இதுதான் ப்ராப்பரான யூ ஷேப்பு. ஸோ இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா ஓப்பனில் ஆடும்போது ஒயிட் டாட்டில் வச்சு அடிச்சிங்கன்னா பயங்கரமாக ஹெட்ஷாட் விழுவும். ஸோ இந்த ட்ரிக்கை ட்ரை பண்ணுங்க, ஓகேவா. நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நீங்கள் வந்து இப்போ வந்து எய்ம் வச்சு, அதாவது ரெட் டாட்டில் எய்ம் வச்சு க்ளோவால் போட்டு ட்ராக் பண்ணிங்கன்னா எப்படி ட்ராக் பண்ணணும், என்ன மாதிரி ஸ்டெப்ஸ்லாம் யூஸ் பண்ணணும்னு சொல்லித்தரேன், ஓகேவா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஆட போகிறீங்க அப்படின்னா அதுக்கு ஃபஸ்ட்டு எல் ஷேப் தான் ட்ராக் பண்ணணும். ஸோ அதுக்கான டாப் 3 ஸ்டெப்ஸ் இருக்குது. அதை நான் சொல்கிறேன் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. ஸ்லோ மோல ஃப்ரீஸ் பண்ணி எல்லாமே சொல்கிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், ஓகேவா. ஃபஸ்ட் ஸ்டெப்ஸ்க்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னன்னா அதே மாதிரி தான். ஜாய்ஸ்டிக் பாருங்கள், லெஃப்ட் ஹேண்ட் சைடு எனிமி எந்த பக்கத்து இருக்கானு பாருங்கள், ஜாய்ஸ்டிக் எந்த பக்கத்து இருக்குன்னு பாருங்கள். ஸோ எனிமி எந்த பக்கத்து இருக்கானோ அந்த பக்கத்து 10 மணிக்கு ஜாய்ஸ்டிக்கு இழுத்து விட்டுருங்க, ஃபஸ்ட் ஸ்டெப்பு. செகண்டாக இதில் கால் தரையில் பட்டிருக்கணும், ஓகேவா. கால் தரையில் லேண்டிங்கில் இருக்கணும். ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா எல் ஷேப் ட்ராக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள், ஓகேவா. ரைட் ஹேண்ட் சைடு பாருங்கள், கால் தரையில் பட்டதுக்கு அப்புறமா தான் ட்ராக்கிங் பண்ணவே ஆரம்பிச்சிருப்பேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஜாய்ஸ்டிக் இழுக்க போகிறீங்க, கால் தரையில் பட்டிருக்கும் கரெக்டாக லேண்டிங். சப்போஸ் நீங்கள் ஜம்பிங்லேருந்து ஆடுறீங்க அப்படின்னா புரியுதா, நீங்கள் கால் தரையில் இருக்கும்போதே அப்படி ஜம்ப் பண்ணாமே நீங்கள் அடிக்க போகிறீங்கன்னா அப்படியே ட்ராக் பண்ணிடுங்க எல் ஷேப்பு. இல்லை அப்புறம் நான் ஜம்ப் பண்ணி கீழே லேண்ட் ஆகுவேன், ஜம்ப் பண்ணி தான் எப்பயுமே அடிப்பேன் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணுறீங்கன்னா ஜம்ப் பண்ணிவிட்டு கால் தரையில் படுறப்ப நீங்கள் ட்ராக் பண்ணீங்க அப்படின்னா கரெக்டாக தலையில் வந்துடும். ஸோ எல் ஷேப்பு இப்படி ட்ராக் பண்ணிங்கன்னா கரெக்டாக வந்துருங்க, ஓகேவா. ஸோ
எல் ஷேப் எப்படி ட்ராக் பண்ணணுன்றதை அப்படியே ஸ்லோ மோடில் காமிக்கிறேன் பாருங்க. ஸோ இதுதான் எல் ஷேப்பு. ஸோ இந்த மாதிரி தான் ட்ராக் பண்ணணும், நல்லா நோட் பண்ணி பாருங்க. ஸோ இப்படி தான் எல் ஷேப்லாம் ட்ராக் பண்ணணும், ஓகேவா? ஸோ ட்ராக்கிங் ஸ்டைல் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ எல் ஷேப் பண்ணுறீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா எல் ஷேப் பண்ணுறீங்கன்னா அப்படி தான் பண்ணணும். சப்போஸ் ரைட் ஹேண்ட் சைடுனா எப்படி ப்ரோ பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா இதையும் பாருங்கள், இது ரைட் ஹேண்ட் சைடு பண்ணது, ஓகேவா? இது நான் ஸ்லோமோ பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. அதே மாதிரி தான் இனிமேல் ரைட் ஹேண்ட் சைடு இருக்கான், அதே மாதிரி ஜாய்ஸ்டிக் எடுத்துருக்கேன், அதே மாதிரியே எல் ஷேப் பண்ணியிருக்கேன். புரியுதா கைஸ்? நல்லா பார்த்தீங்களா எல் ஷேப் பண்ணியிருக்கேன் பாருங்க. ஸோ இதுதான் ரைட் ஹேண்ட் சைடு எல் ஷேப் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி எல் ஷேப் பண்ணுங்கள். நல்லா உங்களுக்கு ஸ்லோமோலே காமிச்சிருக்கேன். ஸோ ரைட் ஹேண்ட் சைடு பண்ண போகிறீங்கன்னா எல் ஷேப் பண்ணுங்கள், லெஃப்ட் ஹேண்ட் சைடு பண்ண போகிறீங்கன்னா எல் ஷேப் பண்ணுங்கள், ஓகேவா? மஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா லெஃப்ட்டில் எனிமி இருந்தால் லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்த மாதிரி எல் ஷேப்பு, ரைட்டில் எனிமி இருந்தால் ரைட் ஹேண்ட் சைடு பார்த்து இது எல் ஷேப்பு. அதுக்கப்புறம் அதுக்கேற்ற மாதிரியே ரைட் ஹேண்ட் சைடு இருந்தானா ரைட் ஹேண்ட் சைடு ஜாய்ஸ்டிக் இருக்கணும், லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருந்தாலும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்த மாதிரி ஜாய்ஸ்டிக் இருக்கணும். இதெல்லாம் நீங்கள் ப்ராப்பராக யூஸ் பண்ணிட்டு, அதாவது வந்து ரெட் டாட்டில் இருக்குது எய்ம் அப்படின்னா இந்த ஸ்டெப்ஸ்லாம் கரெக்டாக ப்ராப்பராக யூஸ் பண்ணிட்டு அடிச்சுட்டு க்ளோவால் போட்டிங்கன்னா ஹெட் ஷாட் விழுவாங்க கைஸ், ஓகேவா? ஸோ இதுதான் கைஸ் ரெட் டாட் வச்சு க்ளோவால் போட்டு நீங்கள் ஆட போகிறீங்க அப்படின்னா இப்படி தான் ட்ராக் பண்ணணும், இப்படி தான் ஸ்டெப்ஸ் யூஸ் பண்ணணும், ஓகேவா கைஸ்? ஸோ நெக்ஸ்ட் ட்ரிக்குள்ளே போயிடலாம். இப்போ நீங்கள் எய்ம் வந்து ரெட் டாட்டில் வச்சு மூவ்மெண்ட் கொடுத்து ட்ராக் பண்ண போகிறீங்கன்னா எப்படி ட்ராக் பண்ணணும், அதுக்கு என்ன மாதிரியான ஸ்டெப்ஸ்லாம் யூஸ் பண்ணணும் அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கிளிப்பு பாருங்கள். இந்த கிளிப்பில் வந்து ரெட் டாட்டில் வச்சு தான் ட்ராக் பண்ணியிருக்கேன். ஸோ இதோட ட்ராக்கிங் ஸ்டைல் வந்து யூ ஷேப் கேஸ், ஓகேவா? இந்த ட்ரிக்கு. ஸோ இதுக்கான ஸ்டெப்ஸ் என்னன்னா நல்லா நோட் பண்ணி பாருங்கள். ஜாய்ஸ்டிக் தொட்டிருப்பேன், இந்த ஜாய்ஸ்டிக்ங்கிறத மட்டும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஜாய்ஸ்டிக்ங்கிறது உங்கள் விருப்பம், ஜாய்ஸ்டிக் தொடவும் செய்யலாம், தொடாமே இருக்கலாம். நான் ஒவ்வொரு டைமுக்கு தான் தொடுவேன், நான் எப்போவுமே ஜாய்ஸ்டிக் தொடுவானு கேட்டால் தொட மாட்டேன். ஸோ நீங்கள் மேக்ஸிமம் மூவ்மெண்ட்டில் ரெட் டாட்டில் வச்சு நீங்கள் ட்ராக் பண்ண போகிறீங்க அப்படின்னா யூ ஷேப் பண்ணுங்கள். பட் வந்து ஜாய்ஸ்டிக் வந்து உங்கள் விருப்பம், நீங்கள் தொடுறதுனால தொட்டுக்கலாம், தொடாமே இருந்துக்கலாம். நான் எப்போயா தொடுவேன் ஒரு டைம் தான். ஸோ மேக்ஸிமம் மூவ்மெண்ட்டில் இருக்கும்போது இந்த மாதிரி பண்ணுங்கள். செகண்ட் ஸ்டெப்பு எப்பயும் போல் கால் தரையில் பட்டுருக்குன்னு செய்யணும். நீங்கள் ஜம்பிங்கில் இருக்கீங்களோ என்ன பண்ணுறீங்களோ அது தேவையில்லை, என்ன பண்ணாலும் நீங்கள் ட்ராக் பண்ணும்போது கால் தரையில் பட்டுருக்கணும் கைஸ், ஓகேவா? இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ட்ராக்கிங் சைடு நல்லா பாருங்கள். யூ ஷேப்பு யாருமே தப்பாக ட்ராக் பண்ணிடாதீங்க. யூ ஷேப்புங்கிறது இப்படி தான் ட்ராக் பண்ணணும், நல்லா பாருங்கள். ஸ்லோமோவில் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ இதுதான் கைஸ் மெயின். ஸோ இதை மட்டும் நீங்கள் கரெக்டாக ப்ராப்பராக பழகிட்டீங்க அப்படின்னா டபுள் பேரலில் நீங்கள் க்ளோவால் போட்டாலும் சரி, க்ளோவால் போடாமல் இருந்தாலும் சரி, ஒயிட்டாக இருந்தாலும் சரி, ரெட்டாக இருந்தாலும் சரி, எப்படினாலும் நீங்கள் ஆடலாம். ஸோ இந்த ஸ்டெப்ஸை மட்டும் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணிங்களாலே மட்டும் போதும். ஸோ அவ்வளோதான் கைஸ் எங்கள் வீடியோ. டபுள் பேரலுக்கான ஃபுல் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் சொல்லி கொடுத்தேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வந்து நான் வந்து டெசர்ட் ஈகிளுக்கு M10க்கு இது ரெண்டில் ஏதாவது ஒரு கண்ணுக்கு நான் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் போகலான்னு இருக்கேன் இதே மாதிரியே. ஸோ எவ்வளோ கமெண்ட்ஸ் வருதுன்னு பார்ப்போம். டெசர்ட் ஈகிள் வேணுங்கிறவங்க டெசர்ட் ஈகிள்னு கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை ப்ரோ எனக்கு M1014க்கு வேணும் ப்ரோ அப்படின்னு நினைக்கிறவங்க M1014 கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்கலாம் எந்த கண்ணுக்கு அதிகமான கமெண்ட்ஸ் வருதோ. ஸோ அந்த கண்ணுக்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸு நெக்ஸ்ட் சண்டே அது இதே மாதிரி காலையில் 5:30க்குலாம் நான் வீடியோ போட்டுருவேன், ஓகேவா? சண்டே மார்னிங் 5:30க்கு வீடியோ வந்துடும். ஸோ கைஸ், ஓகேவா? நான் இப்போயே சொல்லிடுறேன். ஸோ நீங்கள் சொல்கிறத பொறுத்து தான் இருக்குது. டெசர்ட் ஈகிளுக்கு வேணுமா M10க்கு வேணுமா, நீங்கள் எந்த கண்ணுக்கு நீங்கள் சொல்கிறீங்களோ அந்த கண்ணுக்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோ சண்டே இனி வர்ற சண்டே மார்னிங் 5:30க்குலாம் வீடியோ வந்துடும். ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் கைஸ், ஓகேவா? ஸோ நம்ம இன்ஸ்டாகிராம் ஏதாவது ஃபாலோ பண்ணால் ஃபாலோ பண்ணிங்க. இதாங்க நம்ம இன்ஸ்டாகிராம் வீடியோ திரும்ப சொல்கிறேன். ஸோ அதில் வந்து ஃபேஸ் வச்சு ஏதாவது வீடியோ போடலான்னு இருக்கேன். மேக்ஸிமம் ஒரு ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். ஸோ முடிஞ்சாலும் உங்கள் சப்போர்ட் அதிலையும் கொடுங்க, ஓகே கைஸ்? அப்புறம் கைஸ் நம்ம சேனலில் நிறைய அந்த மாதிரி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோஸ்லாம் இருக்குது. நீங்கள் பேக்ரவுண்டில் பார்த்துட்டு இருக்கீங்க பார்த்தீங்கன்னா தம்ப்நெயில்ஸ், இது பூரா நம்ம சேனலில் போட்டிருக்கோம் ஆல்ரெடி இந்த மாதிரி வீடியோஸ்லாம். ஸோ மறக்காமல் புதுசாக வந்திருக்கவங்களோ ஆல்ரெடி பார்த்தவங்களா இருந்தால் கூட சப்போஸ் டவுட்டாக இருந்துச்சுன்னா போய் நம்ம சேனலில் செக் பண்ணி பாருங்கள். எல்லா டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸுமே போட்டிருப்பேன். ஸோ ஓகேவா? ஸோ மறக்காமல் கமெண்ட்டும் பண்ணிடுங்க. டெஸ்ட் ஈகிள் M10 பண்ணுறதை கமெண்ட்லேயும் பண்ணிடுங்க, ஓகே கைஸ்? ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய் கைஸ்.